Hello all, this is Reshma, Assistant Professor. Welcome to ADM Academy. நம்ம அகாடமியில் வரப்போகிற யூஜிசி நெட் ஜூன் 2026க்காக கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்மளோட ஃபவுண்டேஷன் சீரீஸில் பேப்பர் 2 கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ்க்காக கிளாஸஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, பேசிக்காக யூஜிசி நெட்னா என்ன, யாரெல்லாம் எலிஜிபிள், கட் ஆஃப் எப்படி இருக்கும், இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ இந்த யூஜிசி நெட் எக்ஸாம் வந்துட்டு நேஷ்னல் லெவல் எக்ஸாம். ஸோ இது வந்துட்டு நம்ம அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக எலிஜிபிள் ஆகிறதுக்கு, இல்லை வந்துட்டு நீங்கள் ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டியில் போயிட்டு பிஹெச்டி அட்மிஷன் போடணுன்னா, ஸோ இது பிஹெச்டியோடு நீங்கள் வந்துட்டு ஸ்டைஃபன் வாங்கணுன்னா வந்துட்டு ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப், இந்த க்ரைட்டீரியாலாம் எல்லாமே வந்துட்டு நம்மளோட யூஜிசி நெட்டில் வரும், இந்த எக்ஸாமில் வரும். இன்னொன்று வந்துட்டு டிஎன் செட்டு. ஸோ டிஎன் செட்டை பொறுத்தளவு வந்துட்டு சிலபஸ் ரெண்டுமே சேம் தான். என்ன வந்து நம்ம யூஜிசி நெட்டில் படிக்கிறோமோ அதே சிலபஸ் தான் டிஎன் செட்டில் வரும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு டிஎன் செட்டில் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வந்துட்டு தமிழ்நாடுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் காலேஜஸில் போயிட்டு, நம்ம காலேஜஸ் ஆர் யூனிவர்சிட்டிஸில் வந்துட்டு ஃபேக்கல்ட்டி, அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு நம்ம எலிஜிபிளாக இருக்கலாம். இதே வந்துட்டு யூஜிசி நெட்டில் நம்ம பாஸ் பண்ணோம்னா ஆல் ஓவர் இந்தியாவில் வந்துட்டு வி கேன் அப்ளை ஃபார் த ஜாப்ஸ். ஸோ வந்துட்டு நம்மளோட கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்துட்டு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்னென்ன இருக்கணும்னா வந்துட்டு பிஜியில் வந்துட்டு நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கலாம், இல்லைன்னா எம்சிஏ ஒரு பிஇ ஆர் பிடெக், அந்த மாதிரி ஐடி ரிலேட்டட் கோர்சஸ் வந்துட்டு நம்ம வந்து படிச்சிருக்கணும். ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட்டு இப்போது நீங்கள் பிஜிலேயுமே வந்துட்டு நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா வந்துட்டு உங்களோட பர்சன்டேஜ் வந்துட்டு 55% இருக்கணும். ஆர்எல்ஸ் வந்துட்டு நீங்கள் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இந்த கேட்டகரியில் வந்தீங்கன்னா உங்களோட 50% இருந்தாலே வந்து யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ் எக்ஸாம். ஸோ இது வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். மேபி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்க, பிஜி ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஈவன் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் அப்ளை ஃபார் திஸ் எக்ஸாம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, ஜேஆர்எஃப்ன்றது வந்துட்டு மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வந்துட்டு நம்ம அந்த 30 இயர்ஸ்க்குள்ளே நம்ம இருக்கிறப்போ வி கேன் அப்ளை ஃபார் ஜேஆர்எஃப். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு நோ ஏஜ் லிமிட். நம்ம வந்து எந்த ஏஜாக இருந்தாலுமே யூ கேன் அப்ளை ஃபார் திஸ் எக்ஸாம். ஸோ இந்த கேட்டகரிஸ் நான் சொல்லியிருந்தேன், ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி. இந்த நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கட் ஆஃப் இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ஜேஆர்எஃப்க்கு நீங்கள் எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கீங்க. ஸோ வந்துட்டு மோர் ஆர்லெஸ் வந்துட்டு இந்த கட் ஆஃப் தான் இருக்கும். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், நான் இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் 300 மார்க்ஸுக்கு மேக்ஸிமம் மார்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லைட்லேயுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ 300 மார்க்ஸ்க்கு நீங்கள் எழுதுறீங்க, பட் உங்களோட கட் ஆஃப் வந்துட்டு எவ்வளோ எதிர்பார்ப்பாங்கன்னா, நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 185 to ஒரு சம்டைம்ஸ் வந்துட்டு 200 தாண்டுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஜென்ரல் கேட்டகரியாக இருந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் என்எஃப் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்துட்டு இது வந்து ஒரு சேஃபான கட் ஆஃபில் இருக்கும். ஸோ உங்களோட கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் see this. ஸோ எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்தளவு வந்துட்டு பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1 வந்துட்டு காமன், யார் வந்துட்டு இந்த யூஜிசி நெட் எழுதினாலுமே சேம் காமன் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் டாபிக்ஸ் தான் வரும். அதில் வந்துட்டு 50 கொஷின்ஸ் வரும். ஸோ ஒரு கொஷினுமே வந்துட்டு 2 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக வந்துட்டு மேக்ஸிமம் மார்க்ஸ் இஸ் 100 மார்க்ஸ்க்கு. பேப்பர் 2 வந்துட்டு இப்போ நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பார்க்குறோம். ஸோ பேப்பர் 2லேயுமே வந்துட்டு ஜென்ரலாக வந்துட்டு 100 கொஷின்ஸ் இருக்கும். ஈச் கேரிஸ் 2 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக வந்துட்டு பேப்பர் 2ல் 200 மார்க்ஸ். ஸோ டோட்டலி வந்துட்டு ரெண்டும் சேர்த்துட்டு மேக்ஸிமம் 300 மார்க்ஸ். டியூரேஷன் வந்துட்டு 3 hours. இதில் வந்துட்டு எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்குமே இந்த எக்ஸாமில் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட ஏடிஎம் அகாடமியில் வந்துட்டு 2 phases ஆஃப் கிளாஸஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்துட்டு இந்த மார்ச் மந்தில் நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி நம்ம யூடியூப் கிளாஸஸ் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் கிளாஸஸில் வந்துட்டு ஆல்ரெடி 2 classes முடிஞ்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இன்ட்ரோடக்ஷன் நம்ம வந்துட்டு ஒரு 10 யூனிட் படிக்கிறோம். 10 யூனிட் படிக்கிறப்போ எதுக்காக
இந்த யூனிட்ஸ்லாம் படிக்கிறோம் அப்படின்ற பேசிக் கொஷின்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணியிருந்தேன். செகண்ட் வந்துட்டு என்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்துட்டு யூஜிசி நெட்டில் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் சிலபஸ் டிஸ்கஷனாக பார்த்தோம். செகண்ட் வீடியோவில் வந்துட்டு டேட்டா ஸ்ட்ரக்சரும் அண்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இந்த 2 யூனிட்டை வந்துட்டு நான் டீச் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி 5 days கிளாஸஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு கிளாஸஸ்லேயும் வந்துட்டு அதோட ஃபவுண்டேஷன் டாபிக்ஸ், ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ் அதில் கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்துட்டு 1 phase ஆஃப் கிளாஸஸ். இது மார்ச் மந்தில் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஃபார் வந்துட்டு இந்த மார்ச் மந்தில் எவ்வளோ முடிச்சிருக்கோன்னா, நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஒரு யூனிட்டில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம முடிச்சிருக்கோம். இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டில் வந்துட்டு அந்த டைப்ஸ் கொஷின்ஸ், அதாவது யூனிட் என்னென்ன யூனிட்லாம் வந்துட்டு ரொம்ப நான் டெக்னிக்கலாக இல்லாமல் டெக்னிக்கலாக இல்லாமல் நான் டெக்னிக்கலாக வந்து உங்களை வந்து நான் சப்ஜெக்டோட கனெக்ட் பண்ணுறதுக்காக டீச் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ இங்கே நம்ம என்ன மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா, என்னை பொறுத்தளவு கான்செப்ட் வந்துட்டு கிளாரிட்டியாக இருக்கணும். மோஸ்ட்டாக வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பிஒய்க்யூஸை வந்துட்டு மக்கப் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இது வந்துட்டு கம்ப்ளீட்லி ராங். எப்பயுமே வந்துட்டு இப்போது யூஜிசி நெட்டில் வந்துட்டு கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னா, கான்செப்ட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கிளியராக இருக்கோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து ஆன்சர் நம்மளால் அட்டன் பண்ண முடியுது. ஸோ ரொம்ப ஈஸியாக ரியல் வேர்ல்டு எக்ஸாம்களோட கனெக்ட் பண்ணி இமேஜஸ் கொடுத்து ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அதில் நிறையா பிஒய்க்யூஸ், எம்சிக்யூ ப்ராக்டிஸ்லாம் இருக்குது. எந்த மாதிரி கொஷின்ஸ் எப்படி அட்டன் பண்ணணும், உங்களோட ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸான மார்ச் மந்தோடது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போது வந்துட்டு 2 months கிராஷ் கோர்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ April 2 வந்துட்டு இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் வந்துட்டு எடிமாஸ்ட்ரி ஆப் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு யூ கேன் அக்சஸ் த கிளாஸ். இது வந்து மெயினாக வந்துட்டு பிகினர் ஃப்ரெண்ட்லி டீச்சிங் தான். நம்ம வந்து ஃபவுண்டேஷன் கிளாஸஸில் வந்துட்டு ஸோ லைக் ஹை வெயிட்டேஜ் டாப்பிக்கோடு நம்ம எப்படி பார்த்துருக்கோமோ கிராஷ் கோர்ஸில் இன்னுமே வந்து இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு ஆல்ரெடி ஐ ஹவ் செட் அபவுட் இந்த கான்செப்டை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோன்றதுல இருக்குது. ஸோ இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறோம். எம்சிக்யூ பேட்ரிக்ஸ் அதிகமாகவே இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா சிபிடி மோட் டெஸ்ட்டாக இருக்கும். அதாவது நீங்கள் எப்படி வந்துட்டு யூஜிசி நெட்டை போயிட்டு நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போய் அட்டன் பண்ணுறீங்களோ அதே ஒரு வர்ச்சுவல் ஸ்க்ரீன் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஸோ அதில் எம்சிக்யூஸ் எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணலாம். இதில் வந்துட்டு ரெக்கார்டட் கிளாஸஸ் எப்போனாலுமே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டடி மெட்டீரியல், ஷார்ட் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்காக அப்லோட் பண்ணிடுவோம். இது வந்து இந்த கோர்சஸ் வந்துட்டு April 2 வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இட் இஸ் a 2 month கோர்ஸ். April and May ஃபுல்லாக நடக்கும். இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு 3000. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு யூ கேன் கோ த்ரூ இட். உங்களுக்கு ஏதாச்சும் queries இருந்துச்சுன்னா யூ கேன் காண்டாக்ட் திஸ் நம்பர். ஸோ நம்ம பேப்பர் 2 மட்டும் இல்லாமல் நம்மளோட அகாடமியில் பேப்பர் 1 கிராஷ் கோர்சஸும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ பேப்பர் 1 வந்துட்டு நம்ம ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ வந்துட்டு இங்கே எப்படி பேப்பர் 1ல் எப்படி இருக்கோன்னா கம்ப்ளீட் சிலபஸ் ஃபுல் சிலபஸுமே கவர் பண்ணிடுவாங்க. ஹை வெயிட்டேஜ் டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து பிஒய்க்யூஸ் ஆல்ரெடி செட் பிஒய்க்யூஸ் வந்துட்டு இருக்கும். அதுக்கடுத்து 1000 எம்சிக்யூஸ். நீங்கள் எல்லா கோர்சஸுமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி உங்களோட பிடிஎஃபை வந்துட்டு யூ கேன் அக்சஸ் இட். லைக் சிபிடி மோட் டெஸ்ட் இருக்கும், ஸ்ட்ரக்சர் ப்ரிப்ரேஷன், ரிவிஷன் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த பேப்பர் 1ல் வந்துட்டு 2 types ஆஃப் நீங்கள் பிளான் வந்துட்டு அக்சஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்துட்டு செல்ஃப் ஸ்டடி அண்ட் கிராஷ் கோர்ஸாக இருக்கிறது வந்துட்டு 3000. வெறும்னே வந்துட்டு நீங்கள் கிராஷ் கோர்ஸ் மட்டும் நீங்கள் அவைல் பண்ணிக்கணும் அப்படின்னா 2000. இது இன்ஸ்டால்மெண்ட்டில் இருக்கும். ஸோ வந்துட்டு நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு யூ கேன் கோ த்ரூ இட். ஸோ இந்த கிராஷ் கோர்ஸஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு பேப்பர் 1 வந்து எப்படி நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா 3 days வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணுவாங்க. ஒரு லைவ் கிளாஸஸ் நடக்கும். அது கிளாஸ் வந்துட்டு எப்படி ஷெட்யூல் பண்ணியிருக்காங்கன்னா பேப்பர் 1க்கு மண்டே, வெட்னஸ்டே அண்ட் ஃப்ரைடே. வேறஸ் இன் பேப்பர் 2 நம்மளோட கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு எப்படி கொண்டு போகிறோன்னா டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே. ஸோ இதுதான் வந்துட்டு டைம் ஷெட்யூல் ஃபார் போத் பேப்பர்ஸ்.
ஸோ அட் லாஸ்ட் எங்களோட டீச்சிங் எப்படி இருக்கும்னா, கான்செப்டை வந்துட்டு கரெக்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பேசிக்ஸ்லேருந்து எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ பண்ணிடலாம். ஸோ சில பேர் வந்துட்டு அங்கே 2 டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருப்பீங்க. லைக் சிஎஸ்ஸை பொறுத்தளவு ஒன்று நீங்கள் பிகினராக இருப்பீங்க, இல்லைன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு யூஜிசி நெட்டு படிச்சுட்டே இருக்கிறப்போ மேபி நீங்கள் அந்த சிலபஸை வந்துட்டு கனெக்ட் ஆகாமல் ட்ரெயின் ஆகி பாதிலே ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க. இல்லை வந்து சில மார்க்ஸ்னால நீங்கள் வந்துட்டு திரும்பி அகெயின் யூ ஹாவ் ஸ்டார்டட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச். ஸோ வந்துட்டு எங்களை பொறுத்தளவு கான்செப்டில் வந்துட்டு கிளியராக இருக்கணும், சப்ஜெக்டோட கனெக்ட் ஆகணும். ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் நான் டெக்னிக்கலாக நான் டீச் பண்ணுறதுக்கு நான் எய்ம் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு தியரி அண்டு எம்சிக்யூ பேட்டர், அதாவது தியரியை டீச் பண்ணிட்டு அதோடு சேர்த்தே வந்துட்டு நம்ம சாய்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிஒய்க்யூஸ், அதாவது நம்ம நெட்ட கொஷினை வந்துட்டு நம்ம அட்டன் பண்ணி பார்க்குறோம். ஸோ தட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் த பேட்டர்ன் எப்படி வந்து கேட்குறாங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்விங் அதாவது சம்மே எடுத்துக்கிட்டாலுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஐ வில் எக்ஸ்பிளைன் த ஷார்ட்கட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். நெக்ஸ்ட்டு ரெகுலர் ரிவிஷன் இருக்கும். லைக் சிபிடி யூ கேன் அக்சஸ் த டெஸ்ட் சீரீஸ். ஸோ தட் நீங்கள் இந்த ஸ்டெப்ஸில் போனீங்கன்னா கண்டிப்பாக யூ கேன் பாஸ் த நெட் எக்ஸாம். ஸோ ஐ கேரண்டி தட். நம்மளோட ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி அதுதான். கான்செப்டை கிளியராக லேர்ன் பண்ணுறோம், அதோட எக்ஸாம்பிள்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணுறோம். தென் வி ஆர் கிளியரிங் த நெட் பை திஸ் டைம். இது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் யூ கேன் ஆஸ்க். ஸோ ஃபவுண்டேஷன் சீரீஸை கண்டினியூவாக பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். கிராஷ் கோர்சஸ் பற்றி உங்கள் டீட்டெயில்ஸ் வேணும்னா வந்துட்டு எங்களோட அகாடமியோட ஆப்பை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.